டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, அட நாசமாக போகிறவனை இப்படி ஆயிட்டே, இப்படி பண்ணிட்டியே, உன்னை அப்படி வளர்த்தனே, இப்படி வளர்த்தனே, நீ இப்படி பண்ணிட்டியே, சேர்வார் கூட சேர்ந்து இப்படி பண்ணிட்டியே, இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக அவனுக்கு நல்ல உபதேசங்களை செய்து அல்லாவை பற்றி அவன் ரசூலை பற்றி இங்கிதமாக நளினமாக உபதேசம் செய்து அவன் இல்லாத போது கண்ணீர் விட்டு கதறி அல்லாவிடத்தில் உங்கள் பிள்ளையை மீட்டி எடுப்பதற்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிள்ளைகளின் விஷயத்தில் அவர்களுடைய உணர்ச்சிகளில் நல்ல தன்மையையும் இறையச்சத்தையும் மேலோங்க செய்துவிட்டால் பெற்றோர்கள் அடையக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. திடீரென ரூமுக்குள் சென்ற மகன் அல்லது மகள் ரொம்ப நேரமாக பிள்ளை வெளியே வரவில்லை, என்னடா இது வெளியே வரவில்லை, சரி மொபைல் பிள்ளை நோன்றாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாய் தந்தை லேசாக அந்த கதவை நீக்கி பார்க்கும்போது அவர் தொழுது கொண்டிருக்கிறார், அந்த பெண்மணி தொழுது கொண்டிருக்கிறார், அந்த மகள் தொழுது கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கும்? அந்த உள்ளம் பூரித்து போகும். பிள்ளைகள் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள், பெற்ற தாயும் தகப்பனும் அதை பார்க்கும்போது உள்ளம் பூரித்து போகும். இத்தனை காலங்கள் பட்ட கஷ்டங்கள் அந்த நிகழ்வை பார்த்த மாத்திரத்திலேயே மறந்து போய்விடும் சகோதரர்களே. அந்த மாதிரி மறைவாக அவர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது, அவர்கள் மறைவாக தொழுது இபாதத் செய்து அந்த காட்சியை நாம் பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ளம் பூரித்து போகும். இந்த நல்ல தன்மை அவர்களுக்குள் வியாபிக்க வேண்டும், அவர்களுக்குள் உள்ள உணர்வுகள் அனைத்துமே செம்மையாக்கப்பட வேண்டும், அது பவித்திரமாக ஆக்கப்பட வேண்டும் என்று பெற்றோர்கள் தொடர்ந்து துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா பிள்ளைகள் என்பவர்கள் அவர்களுடைய அங்கங்கள், பிள்ளைகள் என்பவர்கள் அவர்களுடைய சொத்துக்கள், பிள்ளைகள் என்பவர்கள் அந்த குடும்பத்தினுடைய மிகச்சிறந்த அடையாளங்கள். அந்த அடையாளங்கள் பாழ்பட்டு விடக்கூடாது, வீணாகி விடக்கூடாது. அதனால் படைத்தவனிடத்திலே பிள்ளைகளின் விஷயத்தில் ரொம்பவே தாராளமாக தொடர்ந்த துஆக்களோடு அல்லாஹ்வை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்படி ஒரு பர்டிகுலர் துஆவோடு தான் நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். ஒரு கேடுகட்ட தன்மையோடு இருந்த ஒரு சமூகம், அதாவது ஓரினச் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய மனித உறவுகளுக்கு ஒவ்வாத, மனித இலக்கணங்களுக்கு அப்பாற்பட்ட, வரையறைகளுக்கு அப்பாற்பட்ட, ஷரியத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விதமான இன்பங்களுக்கு ஆட்பட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஷைத்தானுடைய கேடுகட்ட சதியால் விளைந்தது தான் இந்த ஓரினச் சேர்க்கை என்பது. அதிலே தன்னையே ஈடுபடுத்தி கொண்ட அந்த ஒரு சமூகம்தான் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம். இந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் அதிலே வெறித்தனமாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், வானவர்களை கூட அவர்கள் விடவில்லை. மனித ரூபத்தில் வந்த வானவர்களை கூட அவர்கள் விட்டு வைக்க விரும்பவில்லை. அவர்களை வேறு விதமாக பாழ்படுத்த நினைத்தார்கள். எவ்வளவோ ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியும் கூட, கரண்ட்டுன்னு சொல்லியும் கூட தேவையில்லாமல் அகப்பட்டு அந்த மலாய்க்கத்துமார்களுடைய மிக பெரும் அடிக்கு ஆளானார்கள். அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ்வுடைய அதாபு வித்தியாசமான முறையில் அவர்கள் மீது இறங்கியது. அப்போ இந்த ஓரினச் சேர்க்கை, இது போன்ற தவறான எண்ணங்கள், இது போன்ற தவறான சிந்தனைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகள் வேறு வகையான கெட்ட பழக்க வழக்கங்கள் இவைகளுக்கு ஆட்பட்டிருந்தால் அப்பிள்ளைகளை மீட்டி கொண்டு வருவது பெற்றோருடைய கடமை. ஒரு பிள்ளையை நீங்கள் தவற பார்த்துட்டீங்க, ஒரு குழந்தை ஒரு தவறை பண்ணுறதை நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, அட நாசமாக போகிறவனை இப்படி ஆயிட்டே, இப்படி பண்ணிட்டியே, உன்னை அப்படி வளர்த்தனே, இப்படி வளர்த்தனே, நீ இப்படி பண்ணிட்டியே, சேர்வார் கூட சேர்ந்து இப்படி பண்ணிட்டியே, இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக அவனுக்கு நல்ல உபதேசங்களை செய்து அல்லாவை பற்றி அவன் ரசூலை பற்றி இங்கிதமாக நளினமாக உபதேசம் செய்து அவன் இல்லாத போது கண்ணீர் விட்டு கதறி அல்லாவிடத்தில் உங்கள் பிள்ளையை மீட்டி எடுப்பதற்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். துஆவே போதும். துஆவே, தொடர் துஆவே, அழுத்தமான துஆவே, அழுகையினுடைய துஆவே அப்பிள்ளையினுடைய கெட்ட குணாதிசயங்களை மாற்றி அமைத்து, கெட்ட குணாதிசயங்களை மாற்றி அமைத்து அவர்களை பண்பட்டவர்களாக, நல்லவர்களாக, சாலிஹீன்களாக இன்ஷா அல்லாஹ் உயர்த்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட ஒரு துஆவைத்தான் இன்றைய வசீஃபாவாக உங்களிடத்தில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். வித்ரு தொழுகை என்று சொல்லக்கூடிய இரவு தொழுகை. அந்த வித்ரு வாஜிபை தொழுத பிறகு இந்த துஆவை நீங்கள் ஓதி உங்கள் பிள்ளைகளை நினைத்து நீங்கள் ஓத வேண்டும். வித்ரு வாஜிபை தொழுத பிறகு உங்கள் பிள்ளைகளை உள்ளத்தில் கொண்டு வந்து, அவங்களுடைய உருவத்தை உள்ளத்தில் கொண்டு வந்து இந்த துஆவை கிட்டத்தட்ட 100 முறை ஓத வேண்டும். ரப்பி நஜ்ஜினி வ அஹ்லி மிம்மா யாமலூன்.
ரப்பி நஜ்ஜினி வ அஹ்லி மிம்மா யாமலூன். ரப்பி நஜ்ஜினி வ அஹ்லி மிம்மா யாமலூன். அற்புதமான துவா. ரப்பி நஜ்ஜினி, யா அல்லாஹ் என்னை ரட்சிப்பாயாக, என்னை காப்பாற்றுவாயாக. வ அஹ்லி, என்னுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றுவாயாக. மிம்மா யாமலூன், அவர்கள் செய்யக்கூடிய அந்த அக்கிரம செயல்களிலிருந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நீ காப்பாற்றி விடு நாயனே என்று சொல்லி. உங்கள் பிள்ளைகள் எந்த ஒரு தீய பழக்கத்துக்கு ஆட்பட்டிருக்கிறானோ அந்த தீய பழக்கத்தை மனதில் நிறுத்திங்க இன்ஷால்லா என்ன செய்யணும், இந்த துவா ஓதணும். கண்டிப்பாக அவன் நீங்கள் பழகியிருக்க மாட்டீங்க, அவன் கண்டிப்பாக சேர்வார் கூட சேர்ந்து தான் பழகியிருப்பான், ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தான் பழகியிருப்பான். முக்கியமாக குறிப்பாக பெற்றோர்களுக்கு சவாலாக இருப்பது போதை. போதை பழக்கத்திற்கு ஆட்பட்ட பிள்ளைகளை மீட்டி தருவது, மீட்டி கொண்டு வருவது ஒரு பெரிய அளவுக்குள்ள விஷயம். அந்த விஷயத்திற்கு இந்த துவாவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்பு சகோதரர்களே. டெய்லி வித்ருவாஜுவுக்கு பிறகு இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓத வேண்டும், 100 தடவை ஓத வேண்டும். ஓதி அல்ஹம்துலில்லாஹ் நீங்களும் என்ன செய்ய வேண்டும், துவா செய்ய வேண்டும். தண்ணீரிலும் ஊதி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய மனமாற்றத்தை அல்லாஹு தஆலா உண்டு பண்ணுவான்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் இதை ஒரு பெரிய வாய்ப்பாக பயன்படுத்தி, இதை நீங்கள் ஒரு பெரிய வாய்ப்பாக பயன்படுத்தி தொடர்ந்து இதை அமல் செய்து வெற்றி பெறுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் சாலிஹீன்களாக மீட்டித்தர போதும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு சொல்லி தந்த நமக்காக துஆ செய்யுங்கள். ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.